இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? என்ன சொல்லு? இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா நீங்க சொல்லி கொடுத்துடலாம். அப்படி என்ன சீக்ரெட்? என்னோட ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் என்னோட புக்ல இருக்க கிளாसेस எல்லாமே போன்ல டுட்டோரியலா வச்சிருக்காங்கப்பா. அதுல நிறைய டீச்சர்ஸ் சொல்லி தருவாங்க. அத நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, எனக்கு நீங்க ஹோம்வொர்க் ஈஸியாவே சொல்லி தரலாம். சரிடா, வேற வழியே இல்ல, அதான் பண்ணியாகணும். ஆனா இந்த ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்கப்பா. கனி, நீ வேற. இந்த ஐடியா எல்லாருக்கும் தெரியும். ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேரண்ட்ஸ் இப்படிதான் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். இதை எனக்கே என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். அவங்க அம்மா அதை பார்த்துட்டு அவளுக்கும் ஹோம்வொர்க் பண்ணி தருவாங்க. சரி, அடுத்து பாப்போம். அப்புறம் இதையும் சொல்லிட்டாங்க. அண்ணி, 7 வருஷமா ராகவனை யாராலையும் மாற்ற முடியல, உங்களையும் மறக்கடிக்க முடியல. ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு அவனை மொத்தமா மாத்திட்டா. சீக்கிரமே இந்த வீட்டில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அண்ணி. உங்களுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை உங்க பொண்ணோட சேர்ந்து நான் காப்பாத்துறேன் அண்ணி. அப்போ ஓ, இது கரெக்ட் இல்லையா? என் தங்க புள்ள என்ன பண்றாங்க? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? குட் குட். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் நில்லு வீரா. வா, வந்து உட்காரு. என்ன? ஏய், என்ன பண்ற? உட்காரு. ரெஃப்ரெஷ்லாம் அப்புறம் ஆயிக்கலாம். வீரா, எனக்கு ஸ்கூல்ல ஹெவியா ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க. நீ எப்படிதான் சொல்லித்தர போறியோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா அப்பா எல்லா ஹோம்வொர்க்கையும் சொல்லி கொடுத்துட்டாரு. சூப்பரா முடிச்சிட்டேன். அப்படியா? என் தங்கம். ஆமா, அப்பா செம்ம பிரில்லியன்ட் தெரியுமா? இனிமே நீ ஒர்க் முடிச்சிட்டு வந்த உடனே ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம். உன்னையோ தாத்தாவையோ யாரையுமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். அப்பாவே எல்லா ஹோம்வொர்க்கும் சொல்லி கொடுத்துருவாரு. ஓகேங்க மேடம். கண்மணியோட இடத்த யாராலையுமே இந்த வீட்டுல நிரப்ப முடியாது. ஆனா நான் ஆசைப்பட்ட குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கேன். இது போதும் எனக்கு.